إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கை இளம் ஆலிம் ஒருவர் துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களிலே தஹ்லீல், தஹ்மீத், தக்பீர், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுவது, அல்லாஹு அக்பர் என கூறுவது, அல்ஹம்துலில்லாஹ் என கூறுவது, இவற்றை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகம் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளிலே கூறும்படி கூறியதாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி கூறுகின்றார். இந்த பதிவை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இவர் கூறுவது சரியானதா என்பதே ஆகும். முதலிலே முஸ்னத் அஹ்மதிலே இருந்து இவர் எடுத்து காட்டுகின்ற அறிவிப்பு தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகள் துல்ஹஜ் ஆரம்ப 10 இவற்றை அதிகரித்துக் கொள்ளுமாறு நபி அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பதிவு இது பலவீனமான ஒரு பதிவாகும். அதே நேரத்தில் இந்த துல்ஹஜ் ஆரம்ப 10 அமல் செய்வது ஏனைய எல்லா காலங்களையும் விட சிறந்ததா, அல்லது மனிதர்கள் மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வை மறந்து விடுவதற்கான அதிக வாய்ப்புள்ள நாட்கள் அவைதான் ஐயாமுத் தஷ்ரீக் என்ற பெருநாளுடைய நாட்கள். ஹஜ்ஜில் இருப்பவர்கள் மீனாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்கள். ஐயாமுத் தஷ்ரீக் என்றால் துல்ஹஜ் பிறை 10 முதல் 13 வரைக்குமான 4 நாட்களை குறிக்கக்கூடியதாகும். மிக பெரும்பாலான உலமாக்கள் இந்த விடயத்தில் பதிவாகி இருக்கின்ற நபியின் பெயரால் கூறப்படுகின்ற அதிகமான செய்திகள் அறிவிப்பாளர் வரிசையிலே அவை சரியாக இருந்தாலும் அதற்கு நேர்முரணான சஹீஹுல் புகாரியில் உள்ள அடிப்படை ஹதீஸ், அதனை தெளிவுபடுத்துகின்ற சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ், இவற்றிற்கு மாற்றமாக துல்ஹஜ் ஆரம்ப 10 நாளிலே நன்மை செய்வதுதான் ஏனைய எல்லா காலங்களையும் விட சிறந்தது என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலிமும் துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களிலே அதிகம் இவ்வாறு விக்ர் செய்ய வேண்டும் என கூறுகின்றார். ஆனால் குர்ஆன் சுன்னாவை முறையாக அணுகுகின்ற போது இந்த புரிதல் மிக பிழையானது என்பதை சஹீஹுல் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸ், அதனை தெளிவுபடுத்தக்கூடிய சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது. இது பற்றி வேறு இடங்களில் தெளிவாக நாம் பேசி இருக்கின்றோம். இந்த இடத்தில் சுருக்கமாக அது பற்றி கூறுவதென்றால், இமாம் புகாரி அவர்கள் ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படக்கூடிய துல்ஹஜ் 10 முதல் 13 வரைக்குமான பெருநாளுடைய தினங்கள், அதிலே அமல் செய்வது சிறப்பு என்றுதான் இமாம் புகாரி தலைப்பிட்டுள்ளார்கள். தலைப்பு ஆதாரம் உள்ளதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அதன் கீழே 969வது இலக்கத்தில் மிக தெளிவாக மல் அமலு ஃபி ஐயாமில் அஷ்ரி அஃதல மினல் அமலி ஃபி ஹாதிஹி, இந்த நாட்களில் அமல் செய்வதென்பது 10 நாட்களில் அமல் செய்வதென்பது இதனை விட சிறந்ததல்ல என்று மிக தெளிவாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஐயாமுத் தஷ்ரீக் என்ற துல்ஹஜ் 10 முதல் 13 வரைக்குமான பெருநாள் தினங்களில் நல்லமல்கள் செய்வதுதான் ஏனைய அனைத்து நாட்களையும் விட நல்லமல்கள் செய்வதற்கு
மிகச் சிறப்பான நாட்களாகும். துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களிலே நபி அவர்கள் அதிகமாக தங்களது நல்லமல்களை அதிகரித்துக் கொள்ளவும் இல்லை. நபியின் மனைவி கூறுவது போன்று அந்த ஆரம்ப 9 நாட்களில் நபி அவர்கள் அந்த அரஃபாவை தவிர வேறு எந்த நோன்பையும் நோட்கவில்லை. துல்ஹஜ் ஆரம்ப 10 இன்றுள்ள அதிகமானவர்கள் ஆரம்ப 9 நோன்பு நோட்கின்றார்கள். இந்த ஆலிம் கூறியது போன்று திக்ர் போன்ற நல்லமல்களை அதிகரிக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்ததற்காக எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. சஹீஹான புகாரியில் உள்ள இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது? ஐயாமுத் தஷ்ரீக் என்பது அந்த நாட்களில் அமல்கள் செய்வதன் சிறப்பை இந்த ஆரம்ப 10 நாட்களின் அமல்கள் அடைய முடியாது என்று தெளிவாக கூறுகின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தும் மற்றொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 13வது நோன்பு என்ற பாடத்தின் 23வது தலைப்பின் கீழ் எம்மிடம் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 2099 என்று இலக்கமிட்டு ஐயாமுத் தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ ஃபீ ரிவாயத்தின் வ திக்ரின் லில்லாஹ். ஐயாமுத் தஷ்ரீக் என்பது உண்ணுகின்ற பருகுகின்ற அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற நாட்கள் என்று மிக தெளிவாக சஹீஹான ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆலிம் கூறிய விடயம் தவறானது, பலவீனமான செய்தியை எடுத்து கூறி அதனை இவர் கூறுகின்றார். எப்போதுமே திக்ர் செய்வதென்பது சிறந்த காரியம். அதே நேரத்தில் வருடத்தின் அத்தனை நாட்களிலும் ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படக்கூடிய துல்ஹஜ் 10 முதல் 13 வரைக்குமான 4 நாட்களில் செய்கின்ற அமல்கள் துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள் கூட இதற்கு சமமாக மாட்டாது. இதனை விட சிறந்தது அல்ல என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஐயாமுத் தஷ்ரீக் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தெளிவான அறிவோடு வஹீயின் ஒளியிலே செயல்பட விரும்புகின்றவர்கள், நபியின் வழிகாட்டலின்படி நடக்க விரும்புகின்றவர்கள் பெருநாள் தினமாகிய துல்ஹஜ் 10 முதல் அதன் பின்னால் வரக்கூடிய 3 நாட்கள் இந்த ஐயாமுத் தஷ்ரீக்கிலே நாம் அமல் செய்வோம் என்றால் ஏனைய அனைத்து காலங்களையும் விட இது சிறந்த காலமாகும். அதிக கூலி கிடைக்கும். எனவே மக்கள் கொண்டாட்டங்களிலும் உண்ணுவதிலும் பருகுவதிலும் கழிக்கின்ற இந்த நாட்கள், இவற்றிலே நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம் என்றால் அது மிகப்பெரிய காரியம் என்பதை உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆகுமானதாக இருந்தாலும் உலகத்திலே இன்பங்களிலே திளைக்கின்ற இந்த பெருநாளுடைய தினங்கள், குறிப்பாக ஹஜ் பெருநாளிலே அறுத்து அதிகமாக இறைச்சி சாப்பிடுகின்ற இந்த தினங்களிலே இவற்றிலும் கூட அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவோம் என்றால் அது ஏனைய எல்லா காலங்களையும் விட மிகச் சிறந்ததாகும். ஆகவே ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படக்கூடிய துல்ஹஜ் பிறை 10 முதல் 13 வரைக்குமான நாட்களிலே எல்லா வகையான நல்லமல்களையும் அதிகரிக்க வேண்டும், நோன்பை தவிர. ஏனென்றால் அது பெருநாள் தினங்கள், அவை உண்டு கழிக்கின்ற தினங்கள் என நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். எனவே நோன்பை அன்றி ஐயாமுத் தஷ்ரீக்கிலே குறிப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்தல் அதிகம் இந்த ஐயாமுத் தஷ்ரீக் எனும் காலங்களில் தான் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக துல்ஹஜ் ஆரம்ப 10 அதிக திக்ர் செய்ய வேண்டும் என இந்த ஆலிம் கூறியிருப்பது அதற்கு முன்வைத்த ஆதாரமும் பலவீனமானதாகும். அவர் கூறிய விடயம் நபி வழிகாட்டலிலே நபி அவர்கள் அப்படி அமல் செய்ததும் கிடையாது.
அவற்றை விட இந்த ஐயாமுத் தஷ்ரீக் என்பதுதான் மிகச் சிறந்தது என நபி அவர்கள் கூறிய ஹதீஸை மேலே சஹீஹ் புகாரியில் இருந்து உங்களுக்கு நாம் தந்து விட்டோம்.